கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் 40 முதல் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தகுதியான மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என எம்எல்ஏ கன்னிமொழி சந்தோஷ் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் தனது கன்னி பேச்சின் போது தொகுதி சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அவர் பெரியநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்தாயின் திருவருளையும் மக்கள் நலனையே வழிகாட்டியாக கொண்டும் எத்திக்கும் ஒழிக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் நலத்திட்டங்களை புவியெங்கும் பரப்பும் பெரும் பொறுப்போடு இந்த ஜனநாயக பேரவையில் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். எங்களுக்கு முகவரி வழங்கி மற்ற கட்சிகளுக்கு முடிவுரை எழுதி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றினை பெற்ற எங்கள் தளபதியார் அவர்களை வணங்குகின்றேன். என்னுடைய தொகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 40-50 வருடங்களாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மின்கட்டண ரசீது போன்ற முறையான ஆவணங்களை வைத்துள்ளார்கள். இருப்பினும் இதுவரை இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாததால் பொருளாதார உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. முந்தைய ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.